கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதான பிரபு என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல அவர் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின் வருகிறதற்கு காரணம் என்ன? அவர் அன்பை ருசி பார்த்தார்கள், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்தார்கள். காரணம், அவருடைய சமாதானத்தை தேடி. பாகுபாடின்றி எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்தார். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து அவருடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வியாதிஸ்தர்களை சுகமாக்கி ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இந்த கால வேளையில நீங்கள் ஒரு வேளை இருதயத்தில் சமாதானம் இல்லாமல், உங்க சூழ்நிலை நிமித்தம், உங்களுடைய பாடுகள் போராட்டத்தை நிமித்தம் கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, என் நிலைமை யார் புரிந்து கொள்வார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஒரு வேளை அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. இயேசு சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவருடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். கட்டாயம் நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்பீர்கள். இந்த கால வேளையில ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் ஜெபிப்போமா? கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, அங்கலாய்ப்போடு யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளும் ஆண்டவரே. இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இவர்கள் வேதனைகளை எடுத்து போடுறோம். இப்பொழுதே உடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்புவீராக. மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.